மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தின கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போயிட்டு இருக்கு, குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நோக்கி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, அதிகபட்ச தண்டனை இவங்களுக்கு என்னமெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குற்றஞ்சாட்டப்பட்டு காலில் சுட்டு பிடிக்கப்பட்ட சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியைச் சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்புசாமி, கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன், இந்த அண்ணன் தம்பி 2 பேரும், குணா என்கிற தவசி, இவங்க 3 பேரும் காவல்துறையினர் பிடிக்க முற்பட்ட போது, அவங்கள தாக்கறதுக்கு முற்பட்டது போது சுட்டு பிடிக்கப்பட்டாங்க. அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அவங்க தீவிர சிகிச்சைக்கு பிறகு ஆர்டிஓ விசாரணை, நீதிபதி நேரடியாக வந்து பார்த்து அவங்ககிட்ட விசாரித்தது, எல்லா விசாரணைக்கு பிறகும் அவங்க அரசு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய சிறை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. காயங்களின் தன்மை வந்து தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னும் மத்திய சிறைக்கு மாற்றப்படலை. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட அவங்களோட ஆண் நண்பர், அவங்க 2 பேர்த்துக்கும் அதிகபட்ச சிகிச்சையாக தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அதாவது இவ்வளோ பெரிய ட்ராமாலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கான முயற்சியில் மருத்துவர்களும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கில் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 3 பேருக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படிங்கும்போது எப்பவுமே வழக்கமாக சிறைக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு காயம் அதிகமாக இருக்குது, சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறைப்பிரிவு வார்டு தனியாக இருக்கும், அங்கே வச்சுருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் அவங்கள கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த வழக்கோட அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் பார்க்கணும். ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இந்த வழக்கு. பல்வேறு அமைப்புகள், கட்சிகள், மாணவர் அமைப்புகள் என எல்லாருமே இதற்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்த ஒரு சூழல்ல பிரச்சனையோட தீவிரத்தன்மையை புரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு உடனடியான ஒரு தீர்வும் தண்டனைக்குரிய நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வரே நேரடியாக சொல்லியிருந்தாரு. 1 மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தார். 1 மாச இடைவெளிக்குள்ளேயே எல்லா ப்ரொசீஜரையும் முழுசா முடிக்கணும், அவசரமாகவும் இல்லாம இந்த தீவிரத்தன்மையை புரிந்து அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னா சாலிட் எவிடன்ஸ் முழுமையாக தயார் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம துரிதப்படுத்தணும். ஸோ இதில் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அடையாளம் காட்டுறது அப்படின்னு ஒன்று நடக்கும். டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் அவங்களுடைய அடையாளங்கள், புகைப்படங்கள் எதுவும் குற்றச்சாட்டப்பட்டவர்களோட புகைப்படங்கள் எதுவுமே வராமல் இருக்கு. இது தாண்டி இதில் வேற என்னென்ன ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட இடத்தில் திரட்டப்பட்ட ஆதாரங்கள், அறிவியல் பூர்வமாக திரட்டப்பட்ட ஆதாரங்கள், காவல்துறையினர் ரகசிய தகவலாக கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த தகவல்கள், நேரடி வாக்குமூலங்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பெண், அவங்களோட ஆண் நண்பர், இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இது போக சிகிச்சையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ட்ராமா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அந்த ஆண் நண்பருக்கான பிரச்சனை, இந்த ஒட்டுமொத்த விசாரணை குழுவில் ஒரு மருத்துவ அதிகாரியும் இருப்பாங்க. பெண்கள் தொடர்பான வழக்கு, இது ஒரு வன்கொடுமை வழக்கு அப்படிங்கும்போது அந்த உணர்வு பூர்வமான தரவுகளை வந்து பெறுவதற்காக ஒரு மருத்துவ அதிகாரியும் அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான முழுமையான அறிக்கை, ஒரு குற்றம் ஒரு புறம் நடந்திருக்கக்கூடிய ஒரு தரவுகள் ஒரு பக்கம் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு காயங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையா டெக்னிக்கலா சொல்றதுக்கு மருத்துவ அதிகாரி இருப்பாங்க. அவங்களுடைய தரவுகள் இது எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி கொராபரேட்னு சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்ட இடத்தில் திரட்டப்பட்ட ஆதாரங்கள், அதாவது குற்றவாளிகளோட முடி முதற்கொண்டு நம்ம அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், சம்பந்தப்பட்ட இடத்துல திரட்டப்பட்ட அவர்களுடைய பொருட்கள் சம்பந்தமானது, அது போக சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்துல கிடந்த ஆதாரங்கள், அவங்க பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த எல்லா ஆதாரங்களையும் எல்லா தடயங்களையும் கொராபரேட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உறுதிப்படுத்தி
ஒட்டுமொத்தமா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க. இதன் பிறகு இந்த 1 மாத காலத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க நேரடியாக மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டு இவர்களுக்கான அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கும். சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டப்பட்ட 3 பேருக்கும் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது காயத்தில் இருக்கிறவங்களை உடனடியாக இப்போ காவல்துறையினர் கஸ்டடியில் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரும் இப்போதைக்கு பண்ண முடியாது. காயங்கள் ஓரளவுக்கு ஆறின பிறகுதான் சம்பந்தப்பட்ட இடத்துக்கும் நேரடியாக அவங்களை அழைச்சி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்களை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக ஒரு சின்ன ஒரு தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புன்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. நேரடியாக அவங்கள அழைச்சி சென்று சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு ஒரு கிரைம் சீனு கூட்டு போய் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டையும் நம்ம நேரடி வாக்குமூலம் பெறணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணப்படும். இது தாண்டி இந்த டிப் அப்படிங்கிறது டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் அப்படிங்கும்போது நீதிபதி முன்னிலையில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு நடக்கும். இன்னும் சில வேறு வழக்கு சார்ந்த நபர்களையும் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு நடுவில் இவங்களையும் நிப்பாட்டி சரியான அடையாளத்தை கண்டுபிடிக்கும் விதமாக ஒரு பெரேடு நடத்தப்படும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜரும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லா ஆதாரங்களும் திரட்டப்பட்டு அவர்களுக்கான எதிரான குற்றச்சாட்டு முழுமையா நிரூபிக்கப்படுவதற்கான விவரங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை முழுமையா தாக்கல் செஞ்ச பிறகு நீதிபதி முன்னாலே சமர்ப்பிச்ச பிறகு இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா இது போன்ற வழக்குகளுக்கு அதிகபட்சமா ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதான் முதன்மையான ஒரு தண்டனையா சொல்லப்படுது. இந்த வழக்கை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய மற்றொரு வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. அதுல கூட்டு பாலியல் தொல்லை வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்நாள் சிறை அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இதுவும் அதே சினாரியோ தான். கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே இவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி, வழிப்பறி செஞ்சது, கடத்தி ஒருவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது, இது மாதிரி பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த ஒரு செக்ஷனும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால இவங்களுக்கு வாழ்நாள் சிறை இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் சட்ட நிபுணர்கள் தரப்புல ஒரு கருத்து சொல்லப்படுது. இவ்வளவு சிக்கலுக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் இவ்வளவு நாள் எப்படி தப்பிச்சிட்டு இருந்தாங்க? குறிப்பா சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே தமிழ்நாடு காவல்துறை அந்தந்த காவல் நிலையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களை நியமிச்சு ரிப்பீட்டட் அஃபென்ஸில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, தொடர்ச்சியாக குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வழக்குல இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேருக்கும் பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொல்லியிருந்தாங்க. மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரும் பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி, இவங்களை ப்ராப்பரா நம்ம ட்ராக் பண்ண விட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் பல இடங்கள்ல தங்களுடைய விலாசங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தது அதை காவல்துறையினர் கண்டுபிடிச்சு அவங்களை தொடர்ச்சியா ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு தமிழ்நாட்டில் கோவையில அதிகமான வழக்குகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்லையும் அவங்களோட அட்ரஸ் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் கொடுத்துருக்கும் போது அந்த காவல்துறையினரும் இவங்க மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. கிணத்துக்கடவு காவல் நிலையத்திலையும் சிங்காநல்லூர் காவல் நிலையத்திலையும் இவங்க மேல ரீசன்ட் பீரியட்ல நடந்த குற்றச்சம்பவங்களுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிங்காநல்லூர் காவல்துறையினரும் இவங்களை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு, மதுக்கரை சைடும் இவங்களை பத்தின ட்ராக்கிங் இருந்துட்டு தான் இருந்தது அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க. இது போன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மிக ஆழமாக அவங்க அடுத்தடுத்த அஃபென்ஸ்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ட்ராக் பண்றதா காவல்துறையினரோட பிரதான ஒரு நோக்கமா வந்திருக்கும். இவங்களை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த வழக்குல மீண்டும் இது போன்ற ஒரு குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்ட ஒரு பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ட்ராக் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பியிருக்கு. காவல்துறையினர் இப்ப இவங்களை பிடிச்சிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு இவர்களுக்கான தண்டனை என்பது உச்சபட்ச தண்டனையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை
மைக்ரோ மானிட்டரிங் மாதிரி மிக நுட்பமாகவும் மிக துல்லியமாகவும் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. சமூக ஆர்வலர்களும் அந்த ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. இந்த வழக்கின் தாக்கம் எதிரொலியின் காரணமாக மாநகர பகுதியிலையும் மாவட்ட பகுதியிலையும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையினர் துரிதப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இது மாதிரி டார்க் ஸ்பாட்ஸாக கணிக்கப்பட்ட இடங்கள் பலவற்றிலும் காவல்துறையினரின் ரோந்து பணிகள் முன்பு இருந்ததை விட அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. பீட் பேட்ரோல்னு சொல்லுவாங்க. இருசக்கர வாகனத்தில் செல்றவங்க 24 hours மானிட்டரிங் என்பது ஏற்கனவே இருக்கு. அது இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல விமான நிலையத்திற்கு பின்புறம் இருந்த அந்த இடத்துலையும் இந்த குற்றச்சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே மானிட்டரிங்ல தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் இது மாதிரி இன்னொரு பிரச்சனை, இன்னொரு குணா என்கிற தவசி, இன்னொரு சதீஷ் என்கிற கருப்புசாமி, இன்னொரு கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு யோசிக்கும் அளவிற்கு இதற்கான தண்டனையும் காவல்துறையினரோட நடவடிக்கைகளும் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.